கர்த்தர் நாம இப்பொழுதாக இந்த அருமையான காலை வேளையிலே உங்களை பார்ப்பதிலே மிகுந்த சந்தோஷம். ஒவ்வொரு நாளும் காலை வேளை கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். இந்த நாளில் உங்களை ஒரு புதிய லோகோஸ் வார்த்தையை உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். அப்படின்னாலே இந்த நாளில் உங்களுக்காக ஒரு வசனத்தை சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனம் சொல்லுது, நானே வாசல், என் வழியா ஒருவர் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே ஒரு மேய்ச்சலை உண்டாக்கும்படி ஒரு ஆசீர்வாதத்தை பாருங்க, உள்ளையும் புறம்பை மேய்ச்சலை கண்டடைவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 10ஆம் அதிகாரம் யோவான் எழுதும்போது இந்த 10ஆம் அதிகாரம் மேய்ப்பனை குறித்தும் மேய்ப்பன் ஆடுகள் எப்படி மேய்க்கிறான், என்ன செய்யறான் என்பது சொல்லும், நல்ல மேய்ப்பன் யார் என்பது குறித்தும் ஃபுல்லா 10ஆம் அதிகாரம் ஃபுல்லா தான் போட்டிருக்குது. அதனால சொல்லப்பட்டிருக்கு, மேய்ச்சலை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. உள்ளும் புறம்பும் மேய்ச்சலை கண்டடைவான். ஒரு ஆடுக்கு மேய்ச்சல் வேணும், அது உள்ளும் புறம்பும் மேய்ச்சல் என்று சொல்லப்படுறது. அப்போ எதை பற்றி சொல்லப்படுற? ஆடுக்கு என்ன மேய்ச்சல், வெளியே என்ன மேய்ச்சல், உள்ள என்ன மேய்ச்சல், அது முக்கியமல்ல. பாருங்க, இங்க இந்த வசனங்களை வாசிக்கும் போது ஆண்டவர் ஆடு மேய்த்ததாகவும், ஆண்டவருக்கு நிறைய ஆடு இருந்ததாகவும், ஆண்டவர் ஆடு மேய்த்து கொண்டிருந்ததாகவும் படங்களை எல்லாம் போட்டிருப்பாங்க. நீ பார்த்துருப்பீங்க. அங்கங்கே ஆடுகளும் அவர் கோலை வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறது மேய்க்கிறது. ஆனால் இங்கே வேதத்தில் ஒரு ஆதாரம் கிடையாது அவர் ஆடு மேய்ச்சதுக்கு. ஏன்னா வேலை, அவங்க தகப்பனார் வேலை தச்சு வேலை, ஆடு மேய்க்கிற வேலை கிடையாது. அப்படியானால் அவர் ஏன் அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது? பாருங்க, பழைய ஏற்பாட்டில் கூட சாவி சொல்றான், நானே அவன் சொல்றான் தெரியுமா, கர்த்தரன் மேய்ப்பராக இருக்கிறார் என்று சொல்றாரு. ஏன்னா அவன் ஆடு மேய்த்து கொண்டு இருந்தனால, நான் 1000 ஆடு மேய்ச்சாலும் கூட என்னை மேய்க்கிறது கர்த்தர் என்று சொன்னான் சோதரர். அப்போ இந்த ஆடுகளுக்கும் உள்ள காரியங்கள் என்னன்னு பார்க்கும்போது, ஆடுகள் என்பது மனுஷனை குறிக்குது சோதரர். ஆடு என்ன, ஆடு மேய்க்கிற வேலைகள், மனுஷன் மேய்க்கிறதா, மனுஷன், அதுதான் கொஞ்சம் சொல்லப்படுறது. அப்போ உள்ளும் நானே வாசல், நான் தான் வாசல்னு சொல்றாரு. எல்லா ஆடுகளுக்கும் இந்த தொழுவத்தில் இல்லாத வேற ஆடுகள் உண்டுன்னு சொல்றாரு. அப்போ ஆடுகள் என்பது மனுஷனை குறிக்கிறது, ஒன்னையும் என்னையும் குறிக்கிறது சோதரர், ஜனங்களை குறிக்கிறது. அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். என்பது நல்ல படம் போட்டுட்டு ஆடு மேய்த்து கொண்டு இருக்கிறது போல, கோலை வச்சிருக்கிறது போல போட்டு நல்ல மேய்ப்பனா இருப்பார் போல் இருக்கு, நல்ல ஒரு இடையனா இருப்பார் நினைக்காதீங்க. இயேசு எந்த ஆட்டையும் மேய்க்கவில்லை, மனிதர்களை தான் அவர் மேய்த்தார் சோதரர். அப்போ ஆடு மேய்க்கிறவங்க கூட மனுஷனை மேய்க்க வந்தாங்க. இப்ப கூட ஆடு மேய்க்கிறவங்க மனிதனை மேய்த்து கொண்டு இருக்கிறார்கள். அப்படினாலே இங்கே ஒரு வார்த்தை, மிக முக்கியமான வார்த்தை, ஆண்டவருடைய வழியிலே போன, ஆண்டவருடைய வழியிலே பாருங்க, நானே வாசல், ஆண்டவர் மூலமாய் ஒருவன் வருவானானால் அவன் உள்ளும் புறம்பும், உள்ளும் என்றால் உள்ளத்துக்குள்ள, புறம்பு என்றால் வெளிப்பிரகாரம், உள்ளும் புறம்பும் என்ன செய்வான், நான் ஆசீர்வாதத்தை பெறுவான். அவன் மேய்ச்சலை கண்டன. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனிதனுக்கு நம்ம எல்லாம் வெளியதான் புறம் மேய்ச்சல் தான் பார்த்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு ஒரு மனுஷன் வேலைக்கு போறான்னா அவன் எதற்காக? அவருடைய சாப்பாட்டுக்காக, உடைக்காக, அவருடைய பொருட்களுக்காக தான் போவான். அது புறம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. புறமாய், அதாவது புறமாய் இருக்கிற தேவைகளுக்காக போகிறான். அப்போ எல்லாருமே அப்படித்தான். நம்ம வேலைக்கு போறவங்க எல்லாம் உள்ளுக்கு சரியாகணும்னு போறது இல்லை. உள்ள சரியா, உள்ளும் புறம் உள்ள சரியாகணும்னா நீங்க வேலைக்கு போறதுனால இல்லை, ஆலயத்துக்கு போறதுனால. சோதனை. அப்ப ஆலயம் என்றால் நானே வாசல் என்று இயேசு சொன்னாலும், இயேசு கிட்ட போனாதான் உள்ளும் புறம்பும் என்ன செய்ய முடியும், மேய்ச்சலை கண்டடைய முடியும். அதைத்தான் நீங்க வாசிக்கிறோம். அவன் உள்ளும் புறம்பும் மேய்ச்சலை கண்டடைவான். இன்னைக்கு நம்ம கிழக்கு மேற்கு ஓடிக்கொண்டு இருக்கிறோம், வேலைகளுக்காக சென்று கொண்டிருக்கிறோம். இந்த வேலை சரியில்லை, அந்த வேலை பார்க்கலாம், அந்த வேலை சரியில்லை, இந்த வேலை பார்க்கலாம், அந்த வேலை சம்பளம் குறைவு, இந்த வேலையில சரி கிடையாது, இந்த எல்லாம் சொல்லி நம் புறம்பான காரியங்களுக்கு பாருங்க. ஆண்டவர் சொல்லும்போது கூட சொல்றாரு, நீங்க உலகத்தின் மற்ற காரியங்களுக்காக கவலைப்படாதீர்கள், சாப்பாட்டுக்காக கவலைப்படாதீர்கள், நீங்க உடுத்துற உடைக்காக கவலைப்படாதீர்கள். சாப்பாட்டை விட உன்னுடைய ஆத்மா முக்கியமானது, சரீரம் முக்கியமானது, உன் உயிர் முக்கியமானது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படியானால் உள்ள புறம்பான காரியங்களுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்து, இன்றைக்கு ஒரு கல்யாண வீட்டுக்கு போனாலோ, ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனாலோ ஜனங்கள் எப்படி போகிறார்கள், என்ன டிப்டாப்பா போகிறார்கள், என்ன அலங்காரம் செய்து கொண்டு போறார்கள், நகை இல்லாவிட்டால் பக்கத்து வீட்டுல கடன் வாங்கி போட்டுட்டு போறாங்க, வாடகைக்கு எடுத்துட்டு போறாங்க. ஆனால் இந்த புறம்பான காரியத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். ஆனால் இயேசு சொல்றாரு, நான் உனக்கு வாசலா இருந்தால், நீ என் மூலமாய் வந்தால் உள்ளும்
உன்னுடைய இருதயமும் என்ன செய்யும்? அது ஆசீர்வாதத்தை பெறும். இருதயம் மேய்ச்சலை கண்டடையும். இருதயம் மேய்ச்சலை கண்டடையாமல் இருப்பதனாலே சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, நிம்மதி இல்லை. எவ்வளவு பணம் இருந்தாலும் உள்ளான மனிதனுக்கு மேய்ச்சல் இல்லை. அவன் சாப்பிட்டு பல வருஷங்கள் ஆகுது. அதனப்படினாலே அவன் ஒல்லியா இருப்பான். சோதரம் சிலவங்க ரொம்ப தடியா இருப்பாங்க உடம்பு, ஆனா ஆத்மா ரொம்ப மெலிசி இருக்கும். ஏன்னா அந்த ஆத்மாவுக்கு சாப்பாடு போட்டு ரொம்ப நாள் ஆகுது. அந்த உள்ளான மனுஷனுக்கு ஆகாரம் இல்லை, அவன் மேய்ச்சலை கண்டடையவில்லை. அந்த மேய்ச்சல் எங்க இருக்கு தெரியுமா? கர்த்தரிடத்தில் இருக்குது. அதான் அவன் சொல்றான், தாவீது கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், அவர் என்ன செய்யறார்? புல் இடங்கள்ல மேய்க்கிறார், அமர்ந்த தண்ணீர்ல கொண்டு போறான்னு சொல்லி 23ஆம் சங்கீதத்தில் சொல்லப்படுற காரணம் என்ன தெரியுமா? நான் ஆடுகளை மேய்க்கிறேன், என்னை கர்த்தர் மேய்க்கிறார், எனக்கு அவர் என்ன வேணும்னு சொல்லி தண்ணீரை கொடுக்கிறார், பரிசுத்த ஆவியை கொடுக்கிறார், புல்லை கொடுக்கிறார், வசனத்தை கொடுக்கிறார். அதனால என் உள்ளான மனுஷன் அது எப்படி இருக்கிறான்? நல்ல புஷ்டியா இருக்கிறான், மேய்ச்சலை கண்டடைவான் என்று சொல்லப்படும். கண்டறிந்திருக்கிறேன் என்று அவன் சொல்லுகிறான். இன்றைக்கும் இயேசு அதைத்தான் சொல்றாரு. யோவான் சுவிசேஷம் வாசிக்கும் போது அது சொல்றாரு, உள்ளும் புறம்பும் நான் அவனுக்கு வாசலாய் இருக்கிறேன், என் வழியாய் வந்தால். இன்னும் நிறைய வழி இருக்குது, நிறைய வழி இருக்குது. என் வழியாய் வந்தால் என்று சொல்ல வேண்டும். என் வழியாய் வந்தால், கர்த்தருடைய வழியாய் நான் போவோமானால் அநேக அந்த அந்த அநேக வழிகள் உங்களுக்கு இருக்குது. என் வழியால் பெருசா உள்ளும் புறம்பும் நீ நிறைய வழி இருக்குது, அநேக வழிகள். பாவமன் கல்லறைக்கு பல வழிகள் இருக்குது சோதனம். ஆனா கோயிலுக்கு போறதுக்கு ஒரு வழிதான் இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்ம கண்ணதாஸ் சொல்றாரு. ஆனா நிறைய வழிகளை மக்கள் தெரிந்தெடுத்து வைத்திருக்கிறார்கள். தனக்கு பிரியமான வழிகள் இருக்கிறது. கண்டதெல்லாம் காட்சி, கொண்டதெல்லாம் கோலம் என்று வழியில் வைத்திருக்கிறார்கள். ஆனா இயேசு சொல்றாரு, என் வழியாய்க்குள் பிரவேசித்தால் நான் தான் உங்களுக்கு வழியா இருப்போமானால் நீங்கள் உள்புறமும் வெளிப்புறமும் மேய்ச்சலை கண்டடைவீங்க என்று சொல்கிறார். அப்போ இது மனுஷனை பார்த்து சொல்றாரு, ஆடுகளை பார்த்து. ஆடு முக்கியப்படுத்தப்படவில்லை, ஆடை உதாரணமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான பிள்ளைகளே, இந்த கால வேளையிலே நீங்கள் உள்ளும் புறமும் மேய்ச்சலை கண்டடைய வேணுமா? சிலவங்களுக்கு வெளியே பேச மேய்ச்சல் பயங்கர உருவமா இருப்பாங்க, உள்ள பார்த்தா ரொம்ப மெலிசா இருப்பாங்க. உள்ளையும் புறமும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் தான் உங்களுக்கு வழி, அவர் தான் உங்கள் மேய்ச்சலுக்கு நடத்துகிறவர். இந்த கால வேளையிலே அது நீங்கள் அறிந்திருப்பீரானால் ஒரு பெரிய ஆசீர்வாதம் உங்களுக்கு காத்திருக்கிறார். மனுஷன் தனக்காக பாருங்க, இந்த உலகத்துக்காக, இந்த வெளிப்புறகான மனுஷனுக்காக தான் வாழ்ந்துட்டு இருக்கு. அதுதான் வாழ்க்கைன்னு நினைக்கிறான். எல்லாரும் நினைப்பு என்ன தெரியுமா? நல்ல வேலை செய்யணும், பாருங்க பிள்ளைகளை வளர்க்கணும், படிக்க வைக்கணும், நல்ல வேலை உட்காரணும், நிறைய சம்பாத்தியம் பண்ணணும், நிறைய காரியங்களை செய்யணும், நல்லா சாப்பிடணும், நல்லா தூங்கணும், மறுபடியும் பிள்ளை பண்ணணும், அதான் நினைக்கிறாங்க. இதுதான் உலக பழக்கம். ஆனா தேவனுடைய வார்த்தை அப்படி இல்லை. உள்ளும் புறமும். ஒரு மனுஷனுக்கு என்ன வேணும்? சில பரிசு போய் கேளுங்க, ஐயோ சந்தோஷமே இல்லையா, நிம்மதியே இல்லாம இருக்கிற, எவ்வளவோ சாராயம் குடிச்சு பார்த்தேன் நிம்மதி இல்லை, என்னெல்லாமோ களியாட்டுக்கு போய் பார்த்தேன் நிம்மதி இல்லை, எனக்கு சந்தோஷமே இல்லை என்று சொல்லி கொண்டிருந்தான். பாருங்க, சொல்லி ரொம்ப வேலையில இருந்த அப்போ ஒரு மனுஷன் சொன்னா, நீ அப்போ ஒரு வழி பண்ணு, உனக்கு சந்தோஷம் இல்லையா? அங்க பக்கத்துல ஒரு சர்க்கஸ் இருக்குது, சர்க்கஸ் நடக்கு. அந்த சர்க்கஸ்ல ஒரு பஃபூன் இருக்கிறான், பயங்கரமா அவன் செய்யறது பார்த்தாலே நமக்கு சந்தோஷம் சிரிப்பு வந்துடும். அப்ப அந்த ஆள் சொன்னா, அந்த பஃபூனே நான் தான்ப்பா, அந்த பஃபூனே நான் தான், நான் உலகத்துக்கு சந்தோஷத்தை கொடுக்குறேன், ஆனா எனக்கு சந்தோஷத்தை இல்லையே என்று சொல்லி வேறு. இன்னைக்கு அநேக மக்கள் அப்படித்தான். நல்ல மேடையில மற்ற மக்களை சிரிக்க வைப்பாங்க, அவங்க வாழ்க்கையில் அழுது கொண்டு இருப்பார்கள். காரணம் என்ன தெரியுமா? அவளுக்கு உள்ளான மேய்ச்சல் கல்லடையவில்லை, உள்ளான மேய்ச்சல் அவளுக்கு செல்லவில்லை. காரணம், அவர்கள் வேற எங்கேயோ வழியில போய்கொண்டிருக்கிறார்கள், இயேசுங்கிற வழியில வரவில்லை. இந்த கால வழியில கர்த்தர் சொல்லுகிறார், நீ இயேசு என்ற வழியிலே, அவர் சொல்ற வழியை நீ வந்தால் உள்ளும் புறமும் மேய்ச்சலை கண்டடைவீர்கள். வெளியே நல்லா இருப்பீங்க, உள்ளே நல்லா இருப்பீங்க. ஓ ஆண்டவர் தேடினால், மூலா பரவ ராஜ்யத்தை தேடினால், ஓ எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்க. இந்த உலகத்தில் உள்ள காரியங்களும் கொடுக்கப்படும், பரலோகத்தின் காரியமும் கொடுக்கப்படும். உள்ளான மனுஷன் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தால் மாத்திரம்தான் சந்தோஷம், நிம்மதி வரும். அவன் மட்டும்தான் பரலோகத்துக்கு போக முடியும் என்று வசனம் சொல்லுகிறது. ஆனால் இந்த அருமையான பிள்ளைகளே, இந்த கால வேளையிலே உங்களை முழுமையா ஒப்புக் கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உள்ளும் புறமும் ஆசீர்வாதத்தை பெற இயேசுவண்டை வாருங்கள். அந்த இயேசு உங்களை அழைக்கிறார். அவர் ஒருவரே பெரியவர். அவருக்காக வாழ ஒப்புக் கொடுப்பீங்களா? இந்த காலையில் நான் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். பரலோகத்தின் பிதாவே, நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான கால வேளையில ஆண்டவரே, உங்களுடைய வழியாய் பிரவேசிக்கிறவர்கள், நீரே உங்களுடைய வழியில பிரவேசிக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் உள்ளும் புறமும் மேய்ச்சலை கண்டடைவான் சொன்ன வசனத்தின்படி எல்லாரையும் ஆண்டவரே நாட்களே இந்த வசனத்தை பார்க்கிற கேட்கிற ஒவ்வொரு உள்ளும் புறமும் மேய்ச்சலை கண்டடைய உதவி செய்யுங்க.
இஷ்டம் போல ஓடிக்கொண்டிருக்கிற ஜனங்கள் வண்டை வரட்டும் ஐயா, மேய்ச்சலை கண்டடையட்டும். ஓ, உலகத்துல பணம் பொருள் முக்கியம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற மக்கள் அது அல்ல ஆண்டவரே, நீர் உள்ளான மனுஷன் மேய்ச்சலை கண்டடைத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்யும். மனக்கண்களை திறந்து கொடுக்க செவிக்கிறேன். பிதா குமார் மனுஷ நாமத்தினாலே வசந்த கேட்கிற யாவரை ஆசீர்வதித்து பலப்படுத்தும் பாதுகாத்து இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த காலவெளியில நீங்கள் நல்ல மேய்ச்சலை கண்டடைய, உள்ளம் புறமும் வெளி மட்டும் இல்ல, உள்ளே மேய்ச்சலை கண்டடைய இயேசு வழிக்கு வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னும் ஒரு லோகோஸ் வார்த்தை மூலமாய் உங்களை சந்திக்கும் வரையிலும் கர்த்தர் நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.